வணக்கம் நண்பா. போட் இந்த பேரை கேட்டதுமே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா நம்ம நாட்டின் அடையாளம், நம்ம நாட்டின் பிராண்ட், பிற நாட்டு பிராண்டுகளுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இந்தியன் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது போட்டாக தான் இருக்கும். இவங்க வேறு லெவலுக்கு இப்போ போயிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்மார்ட் வாட்சை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. போட் வாட்ச் எக்ஸ்டெண்ட். அதாவது அமேஸ்ஃபிட்டுக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்களுக்கு இன்பில்ட்டாக அலெக்ஸா தந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. அமேஸ்ஃபிட்டில் பிபியூ ப்ரோவில் அலெக்ஸா சப்போர்ட் தந்திருந்தாங்க. இதில் கொடுத்துருக்காங்க. அதை விடவும் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் என்னென்ன வசதி இருக்குங்கிறத பார்த்து போனோன்பா. எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டு பிராண்டு பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்சை பாருங்கள் நண்பா. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் இப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி தான், புதிய அப்டேட்டாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இனி உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணுறேன். பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். அதாவது பேக்கை பிரிச்சிங்கன்னா அங்கே பாருங்கள், ஹெட்டு தெரியுது. இதோட கீழ் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. வாட்ச் உண்மையிலே குவாலிட்டியான வாட்ச் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது. அப்புறமா இன்னும் கொஞ்சம் டைம் உங்களுக்காக ஒதுக்குறேன். இன்னும் விலாவரியாக இந்த வாட்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். வேறு என்னென்ன அன்பாக்சிங்கில் வருது, அதாவது இந்த பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ப்ராடக்டோட கேலரி புக் தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் ஒரு கிரிக்கெட் பிளேயரோட ஃபோட்டோ, அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. ஃபோட்டோட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த வாரண்டி கார்டு வந்துடும். அப்புறம் ப்ரீமியம் பிராண்டு பண்ணுற மாதிரியே ஒரு ஸ்டிக்கர் தந்திருக்காங்க. அதாவது ஆப்பிளோட ஐஃபோன் வாங்கினாலும் சரி தான், ஆப்பிளோட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி தான், உங்களுக்கு ஆப்பிளோட லோகோ போட்ட ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க. அது வழக்கம். அதே மாதிரி இவங்க ப்ரீமியம் லெவலில் யோசித்து எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ இவங்க ஸ்டிக்கர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போட்டோட ஸ்டிக்கர் இருக்குது. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி வாட்சை பாருங்கள். இன்னும் எக்கச்சக்கமான ஐடியா கிடைக்கும். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. யூனிக்கான ஒரு லுக்கை கொடுக்குது. ஏன்னா ஃபினிஷிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது சிவப்பு கலரை பாருங்கள். அந்த ஃப்ரேமை சுற்றி உங்களுக்கு சிவப்பு கலரில் தந்திருக்காங்க. அது உங்களுக்கு மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. பாடியெல்லாம் ஃப்ரெண்டு உங்களுக்கு மெட்டலில் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரேமை சொல்கிறேன். அப்புறம் பேக் சைடு உங்களுக்கு நார்மல் பிளாஸ்டிக் தான். ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கலர் கோடிங் பக்காவாக தந்திருக்காங்க. அதாவது கலர் டிசைனை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு யூனிக்கான கலர் 2 கலர் தந்திருக்காங்க. சிவப்பு அப்புறம் ப்ளூ. அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி வேரியண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் கோடிங்கும் உங்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் வாட்ச் தனியான ஒரு லுக்கை கொடுக்குறதுக்கு என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை எடுத்திருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு குறைய சொல்ல முடியாது. A1 குவாலிட்டியில் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லா ஸ்டாண்டர்டான ஸ்மார்ட் வாட்ச்லேயுமே உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் தருவாங்க. அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 வாட்ச் ஃபேஸ் நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் மீதி 2 டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது மொக்கத்தனமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அடிஷ்னலாக தேவைப்பட்டால் நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அவங்களுடைய அஃபிஷியல் ஆப் மூலிமா. அதாவது வாட்ச் ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு QR கோட் காமிக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும். டைரெக்டாக டவுன்லோட் பேஜுக்குள்ளாடி ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டால் போதும். இதுக்கப்புறம் இந்த வாட்ச்லேயும் உங்களுக்கு ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி உள்ளாடி போகுது. அன்றைய தினத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, எவ்வளோ கலரி பேன் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லா வாட்ச்லேயும் இந்த மாதிரி தான் பொதுவாக கொடுப்பாங்க. அந்த விஷயம் இருக்குது. அப்புறம் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதாவது பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, மோடை சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இது மூலிமா குயிக்காக பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது அலெக்ஸா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அமேஸ்ஃபிட்டில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது அலெக்ஸா ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் அலெக்ஸா கிட்ட டைம் கேட்டுக்கலாம். இல்லை என்ன வேணாலும், இப்போ ஏதாவது நீங்கள் அடிக்கடி மறந்து போகிறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கிட்ட ரிமைண்டர் மாதிரி ஏதாவது பண்ண சொன்னீங்கன்னா அது பண்ணி வச்சுருக்கோம். தேவையான நேரங்கள் அதை அலர்ட் பண்ணிக்கும். அதாவது கஜினி படம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி கேரக்டராக இருந்தால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. இன்னும் நிறைய இருக்குது அலெக்ஸாவில். அதை பற்றி அலெக்ஸானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அலெக்ஸா பற்றி செப்பரேட்டாக கம்ப்ளீட் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்முடைய techguruji.com போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் வருது. அதாவது ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் அப்ளிகேஷன் வழியாக உங்களுக்கு வேணும்னா
அதோட ஆப்பில் போய்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது போட்டோட செப்பரேட் ஆப் இருக்குது இந்த ஸ்மார்ட் வாட்சுன்னு சொல்லிட்டு, அதில் போய்ட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். இதுக்கப்புறமா மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெல்த் டேட்டா, உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின தகவல்கள் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடு, அதாவது ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளாடி போகும்போது எக்கச்சக்கமான மோட் இருக்கும். நார்மல் வாட்சில் வர மாதிரி தான் இதில் வந்து. அதுக்கப்புறம் அமேசான் அலெக்ஸா இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டு, ஹார்ட் ரேட் செக் பண்ணி பார்த்துக்கலாம், பிளட்டோட ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்குது, ப்ரீத்திங் எக்ஸசைஸ். கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெதர் அப்டேட் இருக்குது. வெதர் அப்டேட் நீங்கள் ஆப்பில் வந்து எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இதில் காமிக்கும். அது எல்லா வாட்ச்லேயுமே அந்த மாதிரி தான். பேசிக்காக ஒரு ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இதில் இருக்குது. அதாவது பேசிக்கான ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, ஸ்டாண்டர்டான ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோலராக இதை பயன்படுத்திக்கலாம். ஸ்டாப் வாட்ச் இருக்குது, அலாரம் இருக்குது, டைமர் இருக்குது. ஃபோனை எங்கேயாவது மறந்து வச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். வாட்சை எங்கேயாவது மறந்து வச்சிட்டிங்கன்னா ஃபோன் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு சில யூட்டிலிட்டி அப்ளிகேஷன் தந்திருக்காங்க. தென் செட்டிங்ஸ் தான். செட்டிங்ஸ்குள்ளாடி போனீங்கன்னா என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்குமே. இருக்கிற விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். இதை தவிர்த்து வாட்ச் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். தண்ணிக்குள்ளாடி முக்க முடியாது, ஆனால் ஒரு சில மலைத்தூரல்கள், சின்ன சின்ன மலைத்தூரல்களை தாக்கு பிடிக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே பற்றி சொல்ல மறந்துட்டேன். டிஸ்பிளே உங்களுக்கு 1.6 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. இவ்வளோ தான். ஃபைனலாக இந்த வாட்சை ஓவராலாக செக் பண்ணி பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்சை அமேஸ்ஃபிட் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் டஃப் கொடுக்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. போட்டு நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் அமேஸ்ஃபிட்டோட அல்கார் தான் வேறு மாதிரி இருக்கும். குறையில்லை. ரேட் படி பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட்டோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா இது அதை விட சீப்பாக தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் சின்ன விஷயங்கள், இந்த சாஃப்ட்வேரில் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இதில் கொஞ்சம் சரி வரல, அவ்வளோதான். மற்றபடி எல்லா ஆப்ஷனுமே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது, அவ்வளோதான். நம்பி வாங்கலாம். தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிறதபடி நேர்மையாக உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த மாதிரி பட்ஜெட்டில் வேணும் எல்லாமே கீழே ஓப்பனாக கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதை எடுத்து உங்களுக்காக பண்ணுறேன். சிந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.